Severance hit session February 17 and 15. Panchayat Raj institution is not really enjoying their autonomy granted by constitution, and also state governments வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத குறைச்சிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய ஸ்கீம்ஸில் அர்பன் டெவலப்மெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்டு எனி டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் பஞ்சாயத்து ராஜ் இருக்கக்கூடிய முக்கியத்துவமும் இப்போது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ பஞ்சாயத்து ராஜுக்கு இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் கவர்னன்ஸில் இம்பார்ட்டன்ட். தென் இந்தியா பங்களாதேஷ் ரிலேட்டடாக ஷேக் ஹசீனாவுக்கு வந்து நம்ம ரெஃப்யூஜி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பங்களாதேஷ் இந்தியா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிளவு ஏற்பட்டுருக்கு. இதுக்கிடையில் பங்களாதேஷ் பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு வராங்க, அண்ட் ஆல்சோ வித் சைனா. ஸோ இது எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இந்தியாவுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ பங்களாதேஷ் ரியலி கேன் கோ அவே ஃப்ரம் இந்தியா பிகாஸ் டெரிட்டோரியலாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய எக்கனாமிக்கலாக இருக்கட்டும் இந்தியா டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆர்டிகல் இஸ் ஆல் அபவுட். தென் ரேட் ஹோல் மைனிங் இது ஆல்ரெடி பேன் பண்ணப்பட்டிருக்கு என்ஜிடி நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல்னால. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா அசாம் அண்ட் மேகாலயாவில் ரொம்ப ஓப்பனாகவே ப்ரிவலண்ட்டாக இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அந்த துணைக்கு போகிறதாகவும் பியூரோக்ராட்ஸ் நெக்ஸஸும் அதில் இருக்கிறதாகவும். ஸோ இப்போ இதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது ஆல்கோல் மைனிங்கில். ஸோ ஈவன் தோ சுப்ரீம் கோர்ட்டும் இருக்க வந்து பேன் கொடுத்துருந்தாலுமே இப்போ வரைக்கும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டேங்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பற்றி ஆத்தர் பேசியிருக்காங்க. ஏன்னா இப்போது கவுஹாத்தி ஹைகோர்ட் வந்து அசாமில் இருந்த அந்த ஆல்கோல் மைனிங்கில் தண்ணி போய் ஒரு 9 பேர் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த கேஸை சோமோட்டோவாக எடுத்து விசாரிக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து இந்த ஆர்டிக்கல். தென் வில் டாக் அபவுட் டீஸ்டா ரிவர். டீஸ்டா ரிவர் சிக்கிமில் டீஸ்டா ரிவரில் கட்டியிருக்காங்க. ஸோ இதில் டீஸ்டா 3 ஆல்ரெடி இருந்த ஒரு டேம் இப்போது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் இது வந்து கிளேஷியல் அவுட்பஸ்ட்டு அந்த வாட்டர் ஃப்ளோனால் பெரிய லெவலில் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ ரீபில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்விரான்மெண்டல் கன்சர்ன் என்னென்ன இருக்குது, அதர் சேஃப்டி திங்ஸ் எதை வந்து நோட் பண்ணணும், இஸ் த டேம் ரியலி நெசசரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். தென் சைனாவோடைய வெப்பனைசேஷன் ஆஃப் இ சப்ளை செயின். ஸோ சைனீஸ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அவங்களுடைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த ஃபாக்ஸ்கான் ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவில் இருக்குது. இவங்க வந்து ஆப்பிள் ஐஃபோன் வந்து அசம்பிள் வந்து பண்ணுற ஒரு அமைப்பு. ஸோ இவங்க இந்தியாவில் வந்து ஒரு 2 இயர்ஸாக பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சைனாலேருந்து அவங்க டெக்னீஷியன் அண்டு இன்ஜினியர்ஸ் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கு சைனா அலோவ் பண்ணல. அண்ட் ஆல்ரெடி சைனீஸ் இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள திரும்பி அங்கே கூப்பிட்றாங்க. ஸோ இட் ஜஸ்ட் டு கண்டெயின் தட் இந்தியா இன் க்ரோயிங் இன் தட் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, இந்தியா எந்த மாதிரியான பாலிசி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். தென் வில் டாக் அபவுட் யூஎஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து யூஎஸ் விசிட் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு $500 பில்லியன் ட்ரேடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியும். தெர் லாட் ஒரு கைதி வந்து நம்ம அந்த மும்பை அட்டாக் இதில் கைதி டஹாவூல் ராணாவை அவங்க திருப்பி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரடிஷனில். அண்ட் அதர்ஸ் ஆல்சோ இதில் எல்லாமே உள்ள டீட்டெயில்டாக பார்க்கலாம். தென் செக்ஸ் அண்ட் டாலரன்ஸ் வயலன்ஸ். ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து சத்தீஸ்கர் ஹைகோர்ட் வந்து அதாவது ஒரு கேஸில் பிரின்சிபல் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதை வந்து மேரிட்டல் ரேப்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது த கேஸ் இஸ் நாட் அபவுட் த மேரிட்டல் ரேப் செக்ஷுவல் அப்யூஸ், பட் இட்ஸ் அபவுட் கன்சென்ட்டோட செக்ஸ் வச்சுருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அந்த லேடி ஆக்சுவலாக இறந்துருவாங்க. அந்த மென்னுக்கு மட்டும் வந்து இப்போ தண்டனை வந்து கீழ் கோர்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இப்போது இந்த கோர்ட் சத்தீஸ்கர் கோர்ட் வந்து அதை நலிஃபை பண்ணியிருப்பாங்க. சாலிட்டேட்டான ஆர்டிக்கல். தென் பிரசிடென்ட் ரூல் மணிப்பூரில் கொண்டு வந்திருக்காங்க ஆஃப்டர் லாங் ப்ராப்ளம் இந்த மெய்ட்டி அண்ட் கொக்கோ ட்ரைப்ஸோடைய இஷ்யூவை தொடர்ந்து. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஓகே, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் அண்ட் உங்களுக்கு பாலிட்டியில் ஜென்ரலாகவே பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அண்ட் இஃப் இட் இஸ் GS 2 பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா. கவர்னன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ just already you have a brief idea about Panchayat Raj system. Let me get into this.
73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1992 அப்போ தான் பஞ்சாயத்தி ராஜ் அப்படிங்கிற இந்த செட்டப்பை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனலைஸ் பண்ணுறோம். அதுக்கு பிஃபோர்லேருந்தே ப்ராக்டிஸில் இருக்குது. லாட் ஆஃப் கமிட்டி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, 1957 அசோக் ராய் மேத்தா கமிட்டி, ராவோ கமிட்டி அப்படின்னு நிறைய கமிட்டிஸ் வந்து ஃபைனலி எண்ட் அப் வித் திஸ் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் 1992 வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு தேர்ட் டயர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் இந்தியா இஸ் மூவிங் ஃப்ரம் இன்டைரக்ட் டெமோக்ரஸி டு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி. அதாவது பார்ட்டிசிபேட்டிவ் அப்படிங்கிறது கிராம் சபா அப்படிங்கிறது தான் நியூக்ளியர்னு சொல்லலாம், இல்லை கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ரஸி அப்ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். அதுதான் இதோடைய பேஸு. இந்த கிராம் சபா அப்படிங்கிறதுடைய மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய 18 வயது ஓட்டிங் உரிமை கொண்ட அந்த நபர்கள் தான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எல்லா டிசிஷனுக்கும் ஒரு பிகினிங் இவங்க எல்லாம் சேர்ந்துடா ஓட் போட்டு எந்த முடிவுமே எடுப்பாங்க. அதுதான் ஃபர்தராக அடுத்தடுத்த லெவலுக்கு வரும். ஸோ தேர் 3 லெவல்ஸ் உண்டு. ஒன்று வில்லேஜ் பஞ்சாயத்து, தென் பஞ்சாயத்து சமிட்டி அண்ட் ஜில்லா பரிஷத். இதான் 3 டயர்ஸாக வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படிங்கிற செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த ஆர்டிக்கிளுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இப்போது பஞ்சாயத்து ராஜ் ஃபார்ம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 33% தான் உமன் ரிசர்வேஷன் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. 1/3 தான் உமன் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போது ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா கேபினெட் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் 50% ரிசர்வேஷன் வந்து உமன் எஸ்சி எஸ்டிஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. வேறஸ் தீஸ் உமன் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் உமன் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை வந்து முன்னிலைப்படுத்துது. அதுபோக ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு செட்டப் பண்ணி அது கீழே பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு லைக் ஸ்டேட் கவர்மெண்ட்டை இருந்து இவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு டெவால்யூட் பண்ணுறது ரிலேட்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷனும் உங்களுக்கு அவங்க செப்பரேட்டாக ஒரு கிராண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. பஞ்சாயத்து ராஜ் நார்மலாக ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் 3 கிராண்ட் ரெஃபர் பண்ணுவாங்க. ரெவன்யூ டெபிசிட் கிராண்ட்டு, திஸ் பஞ்சாயத்து லோக்கல் கவர்மெண்ட் கிராண்ட்டு அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் கிராண்ட்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கிராண்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கும்போது அதை மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய கடமை இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ பட் ஆனால் இப்போது என்னதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடினாலும் இப்போ இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரிவெயில் ஆகுது. ஒன்று, பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் பெரிய லெவலில் இல்லை. அதே மாதிரி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸை வந்து அதிகமாக வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் அப்படின்னா இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 100% ஃபண்டிங் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்க்கு. இது டிபெண்ட்ஸ் 75-25, 75% சென்ட்ரல் கவர்மெண்ட் தருவாங்க, 25% ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அல்லது 90:10. இது வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டு, ஹில்லி ரீஜனு, அதுக்கெலாம் 90:10. 90 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 10 ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த இப்போது 100% ஃபுல்லாகவே சென்டரே கொடுப்பாங்கன்னா அதில் வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்பாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் அப்படின்னா இந்த 75-25 இல்லை இந்த ரேஷியோ வந்து வெரி ஆகும், டிபெண்ட்ஸ். தென் பொலிட்டிசைசேஷன், அதிகமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட என்கேஜ்மெண்ட் வந்து பஞ்சாயத்து ராஜில் இருக்குது. இது போக இந்த பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் இருக்கிறதுனால பஞ்சாயத்து ராஜ் வந்து ஸ்டடியாக டிக்ளைன் ஆகிக்கிட்டே வருது. இது ஈவன் இன் கேரளாலையும் இதை வந்து நம்மளால் பார்க்க முடியும்னு அதான் சொல்லியிருக்காரு. இப்போது ரொம்பவே வந்து ஒரு ரிஸ்க்கான ஸ்டேஜில் இருக்குது. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 4 சேஞ்ச் ஓவர் வந்து சொல்கிறாரு. பிகினிங்கில் எப்படி பஞ்சாயத்து ராஜ் எதுக்காக ஆரம்பித்தோமோ அதை தாண்டி இப்போ வேறு மாதிரி வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஸோ என்னெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த 29 சப்ஜெக்ட்ஸில் மேண்டேட்டரி அண்ட் வாலண்டரி லிஸ்ட் இருக்கும்.
ஸோ இதில் அந்த 29 சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி சர்டன் அட்டானமிஸ் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ்க்கு வந்து கொடுக்கணும். அட்டானமி கொடுத்தா தான் அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் கலெக்ஷன், ஃபினான்ஷியல் அட்டானமி இஸ் த வெரி பேஸ். ஸோ டேக்ஸ் கலெக்ஷன் ரைட்ஸே அவங்களுக்கு கொடுக்காத பட்சத்தில் அவங்களால எப்படி அவங்களுடைய பேசிக் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் அ வெரி ஃபஸ்ட்டு மேஜர் ப்ராப்ளம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அன்டைடு கிராண்ட்ஸு, அதாவது அன்டைடு கிராண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வருது இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வருது அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடையே வந்துச்சு அப்படின்னா டைடு ஃபண்டு. வேறஸ் அன்டைடு அப்படின்னா இவங்களுக்கு ஃபுல் அட்டானமி வந்து ப்ரொவைட் பண்ணி அந்த ஃபண்டை அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது. பட் அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டேங்காங்க. ஸோ தட் இஸ் அனதர் மேஜர் ப்ராப்ளம். 2022 ரிலீஸ் பண்ணப்பட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் ரிப்போர்ட் பிரகாரம் வெறும் 20% ஆஃப் த ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆல் 29 சப்ஜெக்டில் வந்து அவங்களுக்கான சர்டன் பவர்ஸை வந்து டிவால்வ் பண்ணியிருக்காங்க. டெவல்யூஷன் ஆஃப் பவர்னால் அவங்களுக்கு அந்த பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து கையில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் செகண்ட் மேஜர் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து வந்து ஃபினான்ஷியல் அட்டானமி என்ஜாய் பண்ணுறது கிடையாது. அண்ட் they were forced to cede fiscal autonomy. ஸோ thereby இங்கே டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர்ட் டு 15th ஃபினான்ஸ் கமிஷன், 13th ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கும். பட் ஸ்டில் இந்த டைரக்டாக பஞ்சாயத்து ராஜுக்கே வந்து ஃபண்டு போகிறது சென்டர்கிட்ட இருந்து இது வந்து டைடு ஃபண்டாக தான் இருக்குது, அன்டைடு ஃபண்டாக இல்லை. அன்டைடு அப்படின்னா தட் நான் சொல்லியிருந்தேன் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அவங்க ஃபினான்ஷியல் அட்டானமியாக அவங்க வந்து இஷ்டம் போல் செலவு பண்ணலாம் அவங்க ப்ரையாரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி. பட் இது டைடு ஃபண்ட் அப்படிங்கும்போது ஸோ ஆப்வியஸாக அவங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த அர்பன் கவர்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் ரூரல் கவர்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் வந்து இட்ஸ் அ வெல்ஃபேர். ஸோ வெல்ஃபேர் ப்ரோக்ராமில் கிராம பஞ்சாயத்துடைய ரோல் வந்து இன்டர்மீடியரியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பட் இப்போது நிறைய கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இந்த கிராம பஞ்சாயத்தை வந்து உள்ளே கொண்டு வர்றதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம் கிசான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இது வந்து 6000 வந்து ஃபார்மர்ஸ்க்கு பெர் ஆனம் வந்து 3 தவணையாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மூலிமா ஃபங்க்ஷன் ஆகுது. இதுக்கு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனே வந்து உள்ள எந்த இடத்துலையுமே வந்து இன்வால்வ் ஆகுறது கிடையாது. ஸோ தேர்பை அந்த லோக்கல் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இதனால் ரெடியூஸ் ஆகுது, விச் இஸ் த வெரி கோர் ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ். இப்போ நீங்கள் ஒரு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு வந்து கிராம சபாவுடைய ரோல் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஏன்னா பீப்புளுடைய கன்சென்ட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா. பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து பீப்புள் கன்சென்ட்டை ஃபீட்பேக்கை வச்சு தான் உங்களுக்கு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதே உங்களுக்கு பெசா ஆக்டை பற்றி தெரியும். அதாவது பஞ்சாயத்து ராஜோடைய எக்ஸம்ஷன் பார்த்திங்கன்னா ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ அவங்களுக்கு எப்படி பஞ்சாயத்து ராஜ் அப்ளை ஆகணுங்கிறது தான் பெசா ஆக்ட் பேசும். ஸோ பெசா ஆக்டை பொறுத்த வரைக்கும் கிராம சபா அவங்க சொல்கிறதா சட்டம். எனி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் உள்ளே கொண்டு வரணும்னா கிராம சபாவுடைய பெர்மிஷன் நம்ம கொண்டு வர முடியாது. பட் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவன் என்விரான்மெண்டல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரும்போது கூட அதில் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்து வயலேட் இவங்களுடைய ரோலை வந்து ரொம்பவே வந்து குறைச்சிட்டாங்க. ஃபர்தராக அர்பனைசேஷன். ஸோ ஃபாஸ்டர் அர்பனைசேஷன் 1990 நியர்லி 3/4 ஆஃப் பீப்புள் இன் இந்தியா பார்த்திங்கன்னா 3/4 75% வந்து ரூரல் ஏரியாஸ்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 60% மாறிடுச்சு. இது என்ன காமிக்கி அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய பாலிசி ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் இந்த சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸை டெவலப் பண்ணுறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ பஞ்சாயத்து ராஜை வந்து ஒரு வெறுமனையான ஒரு கடைசி கனெக்டிவிட்டி ஆஃப் சோசியல் செக்டர்ஸெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து வியூ பண்ணுறதாக ஆத்தர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. இட் இஸ் நாட் ஓகே. பட் லோக்கல் கவர்னன்ஸ் இன் ரூரல் இந்தியா பொறுத்த வரைக்கும் அது வந்து ரிவைவ் பண்ணப்படணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 94 கோடி இந்தியன்ஸ் வந்து இப்போவும் கிராமப்புறங்களில் தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க.
இதில் 45% பேர் இப்போ வரைக்கும் அக்ரிகல்ச்சரில் தான் அவங்களுடைய பிரதான தொழிலாக வந்து இருக்குது. ஸோ அப்போது அது வந்து ரிவைவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ thereby டெக்னாலஜி, சிட்டிசன் என்கேஜ்மெண்ட், இது ரெண்டும் பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் உள்ள கொண்டு வர்றது மூலியமாக அக்கௌண்டபிலிட்டி, ஒரு பெட்டரான ஒரு துல்லியமான ஒரு ப்ராசஸ் வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ thereby நெட்வொர்க்டு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம், நெட்வொர்க்கிங் வித் த பீப்புள், சிட்டிசன்ஸ், டெக்னாலஜி எக்ஸெட்ரா, இது வந்து பெரிய லெவலில் ரூரல் அர்பன் டிவைடை குறைக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டராக வந்து இதாகும். எஸ்பெஷலி when we talk about the migration. ஸோ அப்போது இதன் மூலியமாக நீங்கள் மைக்ரேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். அந்த பீப்புள் ஹூ பிலாங் டு தி மைக்ரேட்டட் ஃபேமிலி, ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பேக் சைடில் ஒரு சப்போர்ட்டாகவும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். இது போக பஞ்சாயத்து ராஜோடைய ரோல் இஸ் வெரி க்ரூஷியல் இன் வாட்டர் கன்சர்வேஷன், ரெனியூபிள் எனர்ஜி ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணுறது, அல்லது சயின்டிஃபிக் ப்ராக்டிசஸை உள்ளே கொண்டு வர ட்ரெடிஷ்னல் நாலேஜஸ் அண்ட் பப்ளிக் ஃபினான்ஸ். ஸோ தர்பை பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லும்போது தேர் கீ ரோல் இன் இம்ப்ளிமெண்டிங் கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். இது போக இன்டெகிரேட்டட் இயர்லி வார்னிங் சிஸ்டம், டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ இது எல்லாமே வந்து பஞ்சாயத்து ராஜோடைய முக்கியமான ரோல்ஸ் அண்ட் வி நீட் டு ரெஃப்ரெஷ் தம் அப்படிங்கிறதான் அதை பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் போயிடலாம். இன்டர்பிரேட்டிங் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இஷ்யூ பற்றிலாம் தெரியும், பெருசாக நம்ம உள்ளே போக வேண்டாம். இல்லை முக்கியமாக 2-3 விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. பங்களாதேஷ் வந்து இப்போது ஹை லெவல் பாகிஸ்தானி மிலிட்ரி டெலிகேஷன் ஒரு மீட்டிங் வந்து ராங்பூரில் இவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ராங்பூர் அப்படிங்கிறது வெரி நியர் டு சிலிகுரி காரிடார், அந்த சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்டையும் மெயின்லேண்டு இந்தியாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட். ஸோ அதுக்கு வெரி நியர்பையில் இந்த மீட்டிங் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் லெஃப்டினன்ட் ஜெனரல் ஆஃப் பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா அவர் ராவல்பிண்டி போயிருக்காரு, அங்கே உள்ள ஆர்மி அண்ட் நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் சீஃபை வந்து மீட் பண்ணுறதுக்காக. இது போக டைரக்ட் ஃப்ளைட் டு இஸ்லாமாபாத் ரொம்ப நாள் கழித்து திரும்ப நடைமுறைக்கு வந்திருக்கு. அண்ட் இப்போது ரீசெண்டாக பாகிஸ்தான் கண்டக்ட் பண்ண ஆமன் 2025 நேவல் எக்ஸசைஸ், இதில் பங்களாதேஷ் வந்து அவங்க ஷிப்போட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த யூனிஸ் கவர்மெண்ட் வந்து அட் ப்ரெசண்ட் இந்த ப்ரீவியஸாக இருந்த கிளைம் தட் இஸ் பங்களாதேஷிஸோடைய கிளைம் தட் இஸ் 1971 ஜெனோசைடுக்கு பாகிஸ்தான் வந்து மன்னிப்பு கோரணும் அப்படிங்கிறது. பட் இந்த கவர்மெண்ட் யூனிஸ் கவர்மெண்ட் வந்து அதை பெரிய லெவலில் செட்டப் பண்ணல. பட் இதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிறது ஆத்தர் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக அதாவது இஸ்லாமாபாத் கூட பங்களாதேஷ் அட் ப்ரெசன்ட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் பங்களாதேஷ் தெம்செல்ஃப் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி வெரி வீக்காக இருக்காங்க. அண்ட் ஜியாகிரபிக்கல் செப்பரேஷன் இதுவும் வந்து கனெக்டிவிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் ஹடல்ஸ் பெரிய லெவலில் வந்து ஊக்குவிக்காது. ஐ மீன் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கும், அதர் like geographical area distance etc. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் வித் ஆப்கானிஸ்தான் தாலிபான் கவர்மெண்ட் ஆஃப்டர் அவங்க 2023 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஹை லெவல் ஃபாரின் மீட்டிங் வந்து ஃபாரின் மினிஸ்டர் லெவல் மீட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக துபாயில் வந்து நடந்திருக்கு. So that shows significance we are getting aligned with this Talibans. 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இது இன்னொரு சைடு இந்தியாவுடைய நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப்பில் நேபாள், மால்தீவ்ஸ் இவங்க எல்லாம் கொஞ்சம் ப்ரோ சைனா ஸ்டாண்டில் தான் இருக்காங்க, இந்தியாவுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. அண்டு இந்தியாவுடைய அப்ரோச் பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். பிகாஸ் பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா ஜியாகிரபிக்காக இருக்கட்டும் அல்லது எக்கனாமிக்காக இருக்கட்டும், தேவர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் இந்தியா. எக்கனாமிக்கில் 2023 கிட்டத்தட்ட இந்தியா வந்து ஒரு $11.25 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பங்களாதேஷோடைய எக்ஸ்போர்ட் வந்து வெறும் $2 பில்லியன் தான் இந்தியாவுக்கு.
ஸோ இட் இஸ் வெரி க்ரூஷியல் நம்ம வந்து பங்களாதேஷோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது. பட் தேர்ஸ் அனதர் அலார்மிங் திங் இஸ் ஒரு ஆக்சஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் சைனா. இது போக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ப்ராப்ளம், ஆல்ரெடி நிறைய ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் பங்களாதேஷ் வந்து வந்து தான் இப்போது அசாமில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நார்த் ஈஸ்ட்லேயும் லாட் ஆஃப் டென்ஷன்ஸ் ஹேப்பன் டில் டேட். ஸோ தேர்பை இந்தியா என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலான்னா கல்ச்சுரல் பீப்புள் டு பீப்புளில் கான்டாக்ட், இந்த வேல வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை திரும்பி வந்து ரீஜோனேட் புனர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் போயிடலாம். Okay, so this is about rat hole mining. ஸோ கவுஹாத்தி ஹைகோர்ட் வந்து இப்போ சுவமோட்டோவானா தன்னிச்சையாக யாருமே பில் ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ இண்டிவிஜுவல் வந்து ஒரு கிளைம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்பாங்க. பட் கோர்ட்டே வந்து யாருடைய தூண்டுதல் பேர் இல்லாமல் கோர்ட்டே ஒரு கேஸ் எடுக்காங்கன்னா அது சுவமோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இப்போது ரீசெண்டாக உம்ராங் சோ அப்படிங்கிற பிளேஸ் இன் அசாமில் அந்த ரேட் ஹோல் மைனிங்க்கு தோண்டி வச்ச குழியில் தண்ணி போய் ஃப்ளட் வாட்டர் போய் உள்ளே இருந்த ஒரு 9 லேபர் வந்து இறந்து போயிட்டாங்க. 4 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, 9 பேர் வந்து ட்ராப் ஆகியிருந்தாங்க. ஸோ மேகாலயாலையும் அட்லீஸ்ட் ஒரு 30 இந்த மாதிரியான மைனர்ஸ் வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட்டு 5 இயர்ஸில். ஸோ ஈவன் த கவர்மெண்ட் வந்து நிறைய ரூல்ஸ் போட்டாலும் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கக்கூடிய பர்சன் வந்து இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. கோல் மைனிங் அப்படின்னு சொல்லும்போது மேகாலயா அண்ட் அசாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அங்கே தான் வந்து ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் 1980s. தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷில் ரொம்பவே அதிகமான டைமு. ஸோ இந்த ரீஜன்ஸ் எல்லாமே ரொம்ப மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் ப்ரைவேட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் பண்ண முடியாதனால நார்மலி இந்த ரேட் ஹோல் மைனிங் மூலியமாக உள்ள நிலக்கரி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர்றாங்க. இது வந்து ஒரு வெர்டிக்கல் ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் கீழே ஹொரிசாண்டலாக பிட்டு போட்டு ஒரு ஆள் மட்டும் அப்படியே தவழ்ந்து போகிற மாதிரி செட் பண்ணுவாங்க. ஒரு 400 ஃபீட் வரைக்கும் கூட போட்டிருக்காங்க. ஸோ தர்பை இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். சேஃப்டி வந்து அங்கே பெருசாக எதுவுமே இருக்காது. இண்டிவிஜுவல் சேஃப்டி ஆஸ் வெல் அஸ் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ் இதனால நிறைய க்ரியேட் ஆகுது. ஸோ நார்மலி மைக்ரண்ட் லேபர்ஸ் தான் இதில் வந்து ஒரு விக்டிமாக மாறுறாங்க. ஏன்னா அவங்க கடன் வாங்கி அந்த இதில் ட்ராப் ஆயிடுவாங்க. ஸோ அவங்கள ஃபோர்ஸ் லேபர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஒர்க்குக்கு. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி ஒரு 26,000 மைன் வந்து க்ளோஸ் பண்ணாமலே வந்து இருக்குது. அதில் வந்து 200க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் வந்து ஷிஃப்ட் வாரியாக ஒர்க் பண்ணுறாங்க. நேஷ்னல் க்ரீன் ட்ரைபுனல் பார்த்திங்கன்னா 2014 ஏப்ரல் 17 இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறத ஃபுல் பேன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் அண்ட் ஆல்சோ அந்த அன்சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷனுக்காக. இதை சுப்ரீம் கோர்ட்டோ லேட்டர் மேகாலயா வெர்சஸ் ஆல் தமாசா ஸ்டூடெண்ட் யூனியன் 2019 கேஸில் வந்து அப்ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட டேரக்ஷன் அதோட என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ரொம்பவே வீக்காக தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸான பீப்புள் வந்து ஓவரால் வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இது போக விசில் ப்ளோவர்ஸ்ன்னு யாராவது போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்கள த்ரெட்டன் பண்ணுறது, லைஃப் அவங்கள கொல்றது. ஸோ தர்பை இந்த இடத்துல அத்தாரிட்டிஸும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அக்கௌண்டபுளாக இருக்கிறது கிடையாது. ஸோ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி லூப் ஹோல்ஸ், அதாவது ஸ்டேட் தெம்செல்ஃப் சில நேரங்களில் மாஃபியாவுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்களுக்கு ஃபேவரான லாஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேகாலயா கவர்மெண்ட் வந்து இந்த MMDR ஆக்ட், மினரல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன், மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 கீழே எக்ஸம்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக ஒரு ரெசல்யூஷனும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தர்பை அந்த ரெசல்யூஷன் வந்து அக்செப்ட் பண்ணப்படலை. ஹவவர் MMDR ஆக்ட் பார்த்திங்கன்னா மேகாலயா இல்லீகல் மைனிங் பண்ணுறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும், அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் NGT பேன் கூட.
பட் அந்த கவர்மெண்ட் எந்த விதமான அதை நடைமுறைப்படுத்த மாதிரியான லாஸ் வந்து மேக் பண்ணல. அசாம் இஸ் சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான். ஒரு ப்ராப்பரான ஸ்டேட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது அங்கேயும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான டைமில் யூனியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பெல்லாரி ரீஜன் கர்நாடகாவில் இந்த மாதிரியான மைனிங் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணாங்க வித் தியர் பவர் இன் 2011. ஸோ அதே மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியை வந்து இங்கேயும் வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஆத்தர் வந்து பேசியிருப்பார். ஸோ இது ஆல்சோ ஆர்டிகல் 21 வயலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, தெர் ஆர் சம் இதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாலிசி ரிஃபார்ம்ஸ் வேணும். கண்டிப்பாக இந்த மைனிங் பண்ணுறத கிரிமினலைஸ் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும். ஹெஃப்டி பெனால்ட்டி போடணும் செக்ஷன் 21 கீழே. அண்டு மானிட்டர் பண்ணணும் ப்ராப்பராக. ரெண்டாவது முக்கியமான ரெக்கமெண்டேஷன் காம்ப்ளையன்ஸ். ஸோ ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். அண்ட் அப்பார்ட் தேர்ட் தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட். இந்த மைனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எக்கோ டூரிசம் மூலியமாக ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட் கொண்டு வரலாம். இது போக டெக்னாலஜி ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ சேட்டலைட் இமேஜை வச்சு எங்கெங்கே ராட்கோல் மைனிங் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை அவ்வளோத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸோடைய மைனிங் சர்வேலன்ஸ் சிஸ்டம் இது ஃபர்தராக இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டை வந்து கொடுக்கும். ஆஸ் லைக் கர்நாடகாவில் எப்படி அந்த ரீஜனில் வந்து பெல்லாரி ரீஜனில் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பீப்புள் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 கீழே அந்த கன்சென்ட் ஃபார் மைனிங் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, பெசா ஆக்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006. ஸோ அதை பற்றி அந்த பவரை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணால் அவங்களோட பெர்மிஷனோட தான் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் டீஸ்டா டேம். ஸோ ஜனவரி 27, 2025 பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் வந்து செட்டப் பண்ணுறாங்க. இருக்காங்கன்னா டீஸ்டா 3 டேமை வந்து ரீபில்ட் பண்ண போகிறாங்க. இது சிக்கிமில் பார்த்திங்கன்னா அக்டோபர் 2023 இந்த கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படிங்கிறது வந்து சவுத் லோனாக் லேக் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டேமை வந்து இதை பாதிச்சிருச்சு. ஸோ அதில் ஏம்னா அந்த வாட்டரில் நிறைய டெப்ரிசர்ஸ் எல்லாமே வந்து அது ஃபுல்லாகவே அடிச்சிடாயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 பீப்புள் இறந்து போயிட்டாங்க. டவுன் ஸ்ட்ரீமில் 80,000க்கு மேற்பட்டவங்க 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளேஷியோ லேக் அவுட்பர்ஸ்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் இப்போ நார்மலாக வந்து ஒரு பனி சிகரம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும்போது மேலே உள்ள அந்த பனி வந்து உருகியோ இல்லை அப்படியே சதிஞ்சு வரும்போது ஒரு இப்போ ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா, அந்த ஒரு குழி மாதிரி அது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி க்ரியேட் ஆகும்போது அதில் தண்ணி வந்து நாளடைவில் சம்மரில் வந்து தண்ணி எல்லாம் தேங்கு அது ஒரு லேக் மாதிரி இருக்கும். இது 1-2 இல்லை, லேக்ஸ் ஆஃப் லேக்ஸ் வந்து அங்கங்கே சின்ன சின்ன லேக் மாதிரி செட் ஆகும். ஸோ எப்போ வந்து அதனுடைய முகாந்திரம் அந்த ஃப்ரண்ட் பார்டர் வந்து உடையுதோ அப்போ வந்து அது வந்து ஃப்ளட்டாக வந்து டவுன் ஸ்ட்ரீமை நோக்கி போகும். அல்லது ஏதோ ஒரு பெரிய கல் பாறை ஏதோ ஒன்று அந்த லேக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா தண்ணியெல்லாம் வந்து சடனாக ஸ்ப்ளாஷ் ஃப்ளட் மாதிரி ஓவரால் ரீஜன் கீழே போகும். இது நாட் ஓன்லி சிங்கிள் ஒரு லேக் கிடையாது, லேக்ஸ் ஆஃப் லேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதோடைய டோட்டல் வாட்டரும் மொத்தமாக டவுன் ஸ்ட்ரீம்குள்ளே வரும்போது இட் கிரியேட்ஸ் அ கிரேட் டெவாஸ்டேஷன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் இப்போ நடந்திருக்கு லோனாக் ரீஜனில். ஸோ இதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலேட் மேட்டர், எஸ்பெஷலி இந்த பிளாக் கார்பன், தட் இஸ் கார்பன் மோனாக்சைடு சரியாக ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபோசில் ஃபியூவல்ஸை எரிக்கலை அப்படின்னா ஒரு கரும்புகை வரும். ஸோ அந்த புகை தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோஸ் மேலெல்லாம் போய் படிஞ்சு ஸோ ஒயிட் வந்து அதோடைய ரெஃப்ளெக்ஷன் சன்லைட்டை வந்து அல்பிடோ எஃபெக்ட்ன்பாங்க. ஒயிட் வந்து சன்லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணும், பிளாக் அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த பிளாக் கார்பன் எல்லாமே போய் ஸ்னோ மேலே போய் படுறதுனால அது அதிகமான கார்பன் அப்சர்வ் பண்ணி அதிகமாக உருகுது. ஸோ அதனாலையுமே வந்து ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இங்கே கீழே வரும்போது திஸ் மேஜர் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றாங்க. இது போக
this climate changes problem. இது எல்லாமே வந்து one of the major reason. So report from Central Water Commission இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளேஷியல் லேக்ஸ் அண்ட் அதர் வாட்டர் பாடிஸ் ஹிமாலயன் ரீஜனில் ரொம்பவே அதிகமாகிட்டே வருது. கிட்டத்தட்ட 10.8% வந்து அதிக நம்பர்ஸ் ஆஃப் இந்த வாட்டர் பாடிஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு 2011 2024 ஸோ அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவும் பார்த்திங்கன்னா சில லேக்ஸோடைய இது கம்பைன் ஆகி இன்னும் பக்கத்தில் இன்னும் நியர்பை ஜாயிண்ட் ஆகி பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட சர்ஃபேஸ் ஏரியா ஓவரால் வந்து 33.7% ஆகியிருக்கு. இதில் அந்த லொனாக் லேக் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த லேக்கை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க, ப்ரிலிமினரியில் கேட்கலாம். இந்த லொனாக் லேக் வந்து அதுவுமே வந்து அதோடைய ஏரியா வந்து பவுண்ட்ரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. தட் இஸ் 167 ஹெக்டேராக வந்து இருக்குது இப்போது. ஸோ இந்த கிளேஷியர் அதிகமாக உருகிறது ஒன் ஆஃப் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீஸ்டா 3 டேமை ரீபில்ட் பண்ணுறது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த டிசிஷன் வந்து மேஜர்லி ஒரு கமர்ஷியல் வயபிள் அந்த பவர் ஜென்ரேஷன் அதுக்காக தான் அந்த மைண்டை வச்சு எடுத்திருக்காங்க. பட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய அதர் ப்ராப்ளம்ஸ் இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு பெரிய லெவலில் டேமேஜ் சேஃப்டி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் இதை ஸ்க்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரீஜனே அந்த லொக்கேஷனே பார்த்திங்கன்னா எர்த்குவேக் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ப்ரோன் ஏரியா. இன்னொன்று டெக்னாலஜி அண்ட் எக்கனாமிக்கல் கிளியரன்ஸ் கொடுக்குறது வந்து அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. therefore 1996 நோட்டிஃபிகேஷனை இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை. தட் இஸ் சிக்கிம் வந்து 51% ஆஃப் த ஈக்விட்டி வந்து அந்த அந்த டேமில் இருக்கணும் அப்படிங்கிறது அதை வந்து ஹோல்ட் பண்ணலை. ஸோ இது போக அலெஜ்டு கரப்ஷனும் வந்து ப்ரிப்பேர் ஆகுது. இந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் டீஸ்டா 3 2.0 செகண்ட் ஃபேஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த போன வாட்டி வந்து காங்க்ரீட் அண்ட் ராக்கை வச்சு கட்டியிருப்பாங்க. இந்த வாட்டி ஃபுல் காங்க்ரீட்டாக தான் கட்ட போகிறாங்க. அதுமாதிரி அதோடைய வால்யூமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பில்லிங் வாட்டர் வந்து வெளியே போகிறதுக்காக, அதாவது தண்ணி உளுந்து ஃப்ளாஷாக வரும்னு சொன்னால, ஸோ அந்த மாதிரி வாட்டர்லாம் வெளியே போகிறதுக்கான ஒரு எக்ஸ்டெண்டட் ஏரியாஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 3 மடங்கு பெருசாக இருக்குது. ஸோ தட்ஸ் அ வெல்கமிங் திங். அண்ட் இயர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபார் ஃப்ளட்டும் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிளேஷியர் லேக் அதிகமாகிறது, ஜியாலஜிக்கல் இன்ஸ்டேபிள் அண்ட் அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து இட்ஸ் வெரி டைனாமிக் சேஞ்ச் ஆகக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஹை லெவல் ஆஃப் ரிஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது அந்த ரீஜனில். அண்ட் ரீசெண்டாக வந்து இந்த GLOF அந்த 2023 அந்த ஃப்ளட்டுமே பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட், அது வந்து ரெயின்ஃபால்னால தான் தூண்டப்பட்டதா அப்படிங்கிறத நம்ப முடியல. பிகாஸ் அந்த டைமில் பதிவான ரெயின்ஃபால்ங்கிறது ரொம்ப ரொம்ப மாட்ரேட்டான ரெயின்ஃபால் தான். ஸோ அப்போ தெர் ஆர் சம் ரிலேஷன்ஷிப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் லோக்கல் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கேரக்டரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் அதுக்கான ப்ராப்பர் டேட்டாஸ் வந்து நம்மளோட சஃபிஷியண்ட்டாக கிடையாது அப்படின்றது. தென் January 30, 2025 ஒரு இன்டர்நேஷ்னல் டீம் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி புவனேஸ்வர் அண்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு அண்ட் இந்தியன் டிபேட்டன் பார்டர் போலீஸு, இவங்க கவர்மெண்ட் ஆஃப் சிக்கிம், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்ச ஒரு கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. தட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் த GLOF. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அட் ப்ரெசண்ட் நம்ம இந்த GLOF மாடல் அண்ட் அசஸ்மெண்ட் பண்ணக்கூடியதில் பெரிய லெவலில் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. there is an insufficient account for process of erosion and sediment transport. ஸோ எரோஷனையோ செடிமெண்ட்டை வந்து மூவ் ஆன் பண்ணுறதையோ அதை கிளியராக மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு அவென்யூ வந்து அதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அதில் வந்து ஹில் ஸ்லோப் சேனலில் இன்டராக்ஷன் அதை பற்றியும் எந்த கிளியரான ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இல்லை. ஸோ நார்மலி ரிவர் பேங்க் வந்து அங்கே தான் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ இந்த செடிமெண்ட்டு கொண்டு வர்றது, செடிமெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் டேம் மாதிரி லெவிஸ் மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்போது
வாட்டர் வந்து ஜம்ப் பண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகி போய் வந்து கீழே டவுன் ஸ்ட்ரீம் நோக்கி வரும்போது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அதை க்ரியேட் பண்ணோம். ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் லைவ்லிஹுட் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இந்த டிஸ்டார் 3.2 பொறுத்த வரைக்கும் ஸோ தே ஹவ் ஃபோக்கஸிங் ஆன் அந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் இந்த டவுன் ஸ்ட்ரீம் அதையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருக்காது. நெக்ஸ்ட் போயிடலாம். China's weaponization of e-supply. ஓகே, ஸோ சைனா வந்து அவங்களுடைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான ஃபெசிலிட்டிஸ்க்கு வேலை பார்க்க வர்றத தடை பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இருக்கவங்களையும் வந்து ரிட்டர்ன் கூப்பிட்ருக்காங்க. இந்த ஃபாக்ஸ்கான் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தே ஆர் பிரிங்கிங் தைவானீஸ் ஒர்க்கர்ஸ் இந்த கேப்பை வந்து ஃபில் அப் பண்ணுறதுக்காக தே ஆர் ட்ரைங் டு. அண்ட் ஆல்சோ சைனா ஒரு எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்லை, அந்த டெக்னாலஜி எதெல்லாம் நமக்கு எக்யூப்மெண்ட் தேவையோ அதையுமே வந்து இம்போர்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ சைனாவுடைய டாமினன்ஸ் இன் திஸ் அட்வான்ஸ் மிஷினரி பார்த்திங்கன்னா தெரிஞ்ச விஷயம்தான். தட் இஸ் குளோபல் எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த யூனிட் சப்ளை செயினை வந்து சைனா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்கள நம்பி தான் எல்லா கண்ட்ரிஸுமே இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ தர்பை சைனா பார்த்திங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் சப்ளை செயினை ஒரு வெப்பனைஸ் மாதிரி இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க டு ரெடியூஸ் த க்ரோத் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஒய் பிகாஸ் சைனாவுடைய எக்கனாமி என்ன லெவலில் க்ரோ ஆச்சோ அதே மாதிரி தான் இப்போ இந்தியன் எக்கனாமி க்ரோ ஆகுது. ஸோ ஃப்யூச்சர் பொட்டன்ஷியல் ஹேவிங் மோர் பெட்டர் அப்படிங்கிறது சைனாவால் யூகிக்க முடியுது. ஈவன் COVID-19 அப்புறம் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா they were also little cautious about சைனாவுடைய இந்த செல்ஃப் கன்சர்னான அப்ரோச் அண்ட் குளோபல் சைனா வந்து அதில் டேமேஜ் ஏற்படுத்துறது. ஸோ அப்போது கண்ட்ரிஸ் எல்லாமே அல்டர்னேட்டிவ் செக் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வியட்நாம், மெக்சிகோ வந்து அந்த டைமில் வந்து மூவ் ஆன் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் எஸ்பெஷலி சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒன்று முக்கியமாக ஃபாக்ஸ்கான் நிறுவனம் 2023 iPhone 15 மாடலில் வந்து அசம்பிள் பண்ணுறது இந்தியாவுக்கு வர்றாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் சுங்குவார் சத்திரம் அப்படிங்கிற பிளேஸ் அண்ட் ஆல்சோ திஸ் அ டாடா எலக்ட்ரானிக் பிளான்ட்டு கர்நாடகாலையும் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தென் மார்ச் 2024 இந்த ஆப்பிள் ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிறவங்க ஆப்பிள் ஐஃபோனை வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க ஒர்த் ஆஃப் $14 billion. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெகாட்ரான், டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஃபாக்ஸ்கான் இவங்கள மேஜர் நிறுவனம் வந்து இதில் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. 2024 ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா iPhone 16 ப்ரோ மாடல் வந்து இங்கே அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்மபூஷன் அப்படிங்கிறத யாங் லியூ அப்படிங்கிறவர் சேர்மன் ஆஃப் ஃபாக்ஸ்கான் அவருக்கு வந்து 2024 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தர்பை அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்தியா வந்து புரிஞ்சிருக்காங்க. அண்ட் சைனா கூட எந்தளவுக்கான ரிலேஷன் வச்சுருக்காங்களோ அதே மாதிரியான ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியா கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு அட்டெம்ப்டாக வந்து இதை பார்க்கப்படுது. ஸோ மேக் இன் இந்தியா கீழே பார்த்திங்கன்னா இந்த PLI ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இது கீழே எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் எஸ்பெஷலி ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஊக்குவிக்க தொகை வந்து கொடுக்காங்க. ஸோ லாஸ்ட் பட்ஜெட்டோட இந்த பட்ஜெட் அதிகமாக இருக்குது. இதில் அதிகமான ஃபண்டு வந்து இந்த மேலே சொன்ன அந்த 3 கம்பெனிஸ்லாம் வந்து ஃபாக்ஸ்கான், பெகாட்ரான் அண்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து அதிகமான ஃபண்டு வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. பட்ஜெட் 2025 பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் import tax on mobile phones components like printed circuit boards, camera modules, connectors, sensors and other equipments needed for phone manufacturing. இதுக்கான import custom duties வந்து கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் லித்தியம் அயன் பேட்டரிஸ் ஃபார் மொபைல் ஃபோன்ஸு இது எல்லாமே இதுக்குள்ளே வருது. அண்டு சைனா பார்த்திங்கன்னா ஜீரோ சம் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க சைடில் இந்த லாஸ்ட் மந்த் வந்து சில இனிஷியேட்டிவ்ஸ் வந்து முன்னெடுத்திருப்பாங்க. தட் பை எக்கனாமிக் நெசசிட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அஸ் ஆஃப் நவ் டிபெண்ட் ஆன் சைனா.
அவருடைய மெஷினரிஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே. பட் இந்தியா வந்து கண்டிப்பாக ஒரு செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி அட்டைன் பண்ணணும். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி நம்ம வந்து ஷார்ட் டேர்ம்லேயே அட்டைன் பண்ணுறது. ஸோ இப்போது லாங் டேர்மில் நம்ம வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தர்பை அப்போ ஆப்பிள் அண்டு ஃபாக்ஸ்கானை வந்து சைனா கூட நெகோஷியேட் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ஊக்குவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். வெரஸ் இந்தியா பார்த்திங்கன்னா ஸ்டில் லார்ஜ்லி சென்டர் ஃபார் ஃபைனல் அசம்பிளிங் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ வி ஆர் ஹேவிங் அ வெல் சிஸ்டம் நவ், பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து ப்ரிவைல் ஆகலை. ஸோ அப்படி ப்ரிவைல் ஆகணும் அப்படின்னா we need to like ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும், நிறைய வேரியஸ் காம்போனன்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் அதை சார்ந்த ஆங்கிலரி இண்டஸ்ட்ரீஸ் அதை தொடர்ந்து அதை சார்ந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடியவங்க, ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து ஊக்குவிக்கணும். அப்புறம் ரா மெட்டீரியல் சப்ளை வந்து ப்ராப்ளம் இல்லாமல் கிடைக்கும். ஃபர்தராக நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் மிஷன் ஃபார் ஸ்மால் மீடியம் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், இது வந்து பட்ஜெட்டில் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ this will help to lead in technological knowledge sharing, on-site training for workers, further sharing of knowledge on the assembly line. ஸோ இது எல்லாமே வந்து பெரிய லெவலில் இந்தியாவுடைய எலக்ட்ரானிக் செக்டரை பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது போக ப்ரைவேட் கேபிட்டலும் வந்து தேவைப்படுது. ஒரு பெரிய இண்டிஜினியஸ் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அதை செட்டப் பண்ணணும், இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரர்ஸை வந்து கொண்டு வரணும். ஃபாரினர்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்படின்னா திஸ் கைண்ட் ஆஃப் லார்ஜ் செட்டப் வந்து தேவைப்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தென் வந்துலாம் ஸோ டிரான்சாக்ஷனல் டேன். ஸோ யூஎஸ்க்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி போயிருப்பாங்க. அப்போ மிஷன் 500, அதாவது இந்தியா யூஎஸ் வந்து இந்தியா கூட ட்ரேட் டெபிசிட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் இந்தியா கம்மியாக தான் யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து இந்த வாட்டியே அதை வந்து 2030 $500 பில்லியன் ஒர்த் ஆஃப் ட்ரேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டும் சைன் பண்ணியிருக்காங்க. இது போக ஆயில் அண்ட் கேஸு இது அவ்வளோமே வந்து யூஎஸ்லேருந்து இந்தியா வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த ட்ரேட் டெபிசிட் பாருங்க, $45.7 பில்லியன் வந்து யூஎஸ் ட்ரேட் டெபிசிட் வந்து இருக்குது. ஸோ டோட்டல் 130 பில்லியன் அப்படின்னா ரிமைனிங் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யூஎஸ்க்கு. இது போக ஆல்ரெடி இருந்த இந்த டெக்னாலஜிக்கல் மிஷன்ஸ் லைக் ஐசிஇடி, இன்சென்டிவ் ஆன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜென்சி டெக்னாலஜிஸ், ஸோ இதை வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் யூட்டிலைசிங் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி அப்படின்னு செமிகண்டக்டர், குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே வந்து இந்த டெக்னாலஜிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது போக இந்த காம்பேக்ட் அப்படிங்கிற அம்பர்லா ஃப்ரேம் ஒர்க் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கேட்டலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மிலிட்ரி பார்ட்னர்ஷிப், ஆக்சிலரேட்டட் காமர்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நிறைய கீ செக்டார்ஸ் கீழே பெரிய லெவலில் வந்து இதை கொண்டு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விக்ஷித் பாத் வந்து நமக்கு தெரியும். தட் இஸ் 2047 இந்தியா இட்ஸ் கோயிங் டு பி ஒரு கிரேட் கண்ட்ரி வித் ஆல் த செக்டர்ஸ் அட்டைனிங் இட் செல்ஃப் சஃபிஷியன்சி. ஸோ அதுதான் வந்து இங்கே பேசிப்பாங்க. இது போக இந்த தாபூர் ராணா அப்படிங்கிறவரை எக்ஸ்ட்ராடேட் பண்ணுறதுக்கு யூஎஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் மும்பை டெரர் அட்டாக்ல வந்து லிங்க் ஆனவர் அப்படின்றாங்க. இது போக அந்த எக்ஸ்ட்ரடிஷன் அப்படின்னா என்னென்னா, 2 நாடுகள் வந்து எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டின்னு ஒன்று சைன் பண்ணுவாங்க. அதன் பிரகாரம் அவங்க கைதிகளை வந்து பரிமாற்றம் பண்ணிப்பாங்க. இப்போ இந்தியன் சிட்டிசன் வந்து இங்கே தப்பு பண்ணிட்டு அங்கே போய் இருந்துட்டார் அப்படின்னா அவர் அங்கேருந்து இங்கே வந்து நாடு கடத்தல் ரிலேட்டடான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறது. இது போக குவாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. பிகாஸ் அவர் பதவியேற்ற அடுத்த வித்தின் வீக்குள்ளே குவாட் ஃபாரின் லெவல் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணார். அண்ட் இண்டோ பசிபிக் என்கேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ அவருடைய ப்ரையாரிட்டியான ஏரியா. பட் தெர் ஆர் சர்டன் ப்ராப்ளம்ஸ் ஹவு தே ஆர் ட்ரீட்டிங் இந்தியன் மைக்ரண்ட்ஸ். அவங்க கைகாலில் விளங்கிட்டு அனுப்புறது இது எல்லாமே கொஞ்சம் நடைமுறை ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன ஒரு ஸ்கா மாதிரி வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, மேரேஜ். ஸோ ஜட்டிஸ்கர் ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா, அதாவது
ஹஸ்பண்ட் இன் மேரேஜில் ஒரு அன்நேச்சுரலான செக்ஸ் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது வந்து அஃபென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஐபிசியோடைய சர்டன் லாவை பேஸ் பண்ணி கோர்ட் வந்து இந்த தீர்ப்பு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ன கேஸ்னால் ஒரு 40 வயசு இருக்கக்கூடிய ஒரு மேன் பஸ்டர் டிஸ்ட்ரிக்டில் அவருக்கு வந்து ஒரு 10 வருடம் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து செஷன்ஸ் கோர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவருடைய 30 வயது மனைவி வந்து உடல்நல குறைவு இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ அப்போது இவருக்கு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சனால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸில் இவருக்கு வந்து கோர்ட் வந்து அந்த தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. வேறஸ் சத்தீஸ்கர் வந்து அவரை குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன் இந்த ஹைகோர்ட்டு அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக இந்த பிரின்சிபல் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் வந்து இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரின்சிபல் இந்த ஐபிசி இந்தியன் பீனல் கோடை பொறுத்த வரைக்கும், அதாவது there is an exception section 375 of the Indian Penal Codeல, அதாவது in case of principle of consent அது கீழே வந்து ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அந்த ஒய்ஃப் வந்து 15 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கும் பட்சத்தில் அது வந்து இந்த மேரிட்டல் ரேப்பாக கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது, அந்த கிரிமினலைஸ் ஆக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் லேட்டர் வந்து 18 வயசு அப்படிங்கிற மாதிரியும் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 2024 அந்த மேரிட்டல் ரேப்பை வந்து கிரிமினலைஸ் ஆக்க சொல்லி நிறைய கிளைம்ஸ் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்கன்னா இந்த பொறுப்பை லெஜிஸ்லேச்சர் தான் முடிவு பண்ணுன்றாங்க. பட் லெஜிஸ்லேச்சர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இது வந்து ஒரு இந்தியன் அந்த கல்ச்சரல் ஃபேப்ரிக்ஸை வந்து சீர்குலைச்சிரும், அதனால் நான் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 இதோடைய ரிப்போர்ட் பிரகாரம் 32% ஆஃப் மேரிட் உமன் பார்த்திங்கன்னா 18லேருந்து 49 வயசில் உள்ளவங்க இந்த செக்ஷுவல் வயலன்ஸ் அப்படிங்கிற ஃபிசிக்கல் டார்ச்சரை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் வெரி ஃபியூராக வந்து ஹெல்ப் கேட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட் ஃபார் லைஃப், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டி அப்படிங்கிறத வந்து லா மூலிமா என்ஷோர் பண்ணணும். ஜஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிற பேரில் இன்னொருத்தவங்க வந்து வயலண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பீஸ் இம்பரேட்டிவ். ஸோ மணிப்பூரில் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்திருக்கு. அந்த மெய்ட்டி அண்ட் குக்கி ட்ரைப்ஸு, மெய்ட்டி அப்படிங்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுல வந்த பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து என்னதான் ஃபோர்ஸஸ் எல்லாம் உள்ளே அனுப்புனாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் பெரிய லெவலில் பிஜேபி ரூலிங், ஸோ பெரிய லெவலில் ஸ்டெப் ஆக்ஷன் எடுக்கிறதுனால நிறைய கலவரங்கள்லாம் வந்து நிறைய பீப்புளுடைய லைஃப் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி ஆஃப்டர் லாங் இப்போ தான் வந்து மணிப்பூரில் தே ஆர் பிரிங்கிங் பிரசிடென்ட் ரூல். ஸோ இன்பிட்வீனில் கிட்டத்தட்ட 60,000 பேர் வந்து இடம் மாற்றம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆகிட்டாங்க. ஸோ நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதில் இப்போ மேஜராக த்ரெட்டாக என்ன இருக்குன்னா வில்லேஜ் வாலண்டியர்ஸ். ஸோ இந்த ஆர்மி பர்சனல் இவங்ககிட்டருந்து உள்ள அந்த எக்யூப்மெண்ட்ஸு, கன் இந்த மாதிரியான உள்ளெல்லாம் எடுத்து வச்சு இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்டில் வந்து பெரிய லெவலில் அந்த வயலன்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணுறாங்க. ஈவன் மியான்மர் சிவில் வார்லையும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த வில்லேஜ் வாலண்டியர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள்ட்ட வெப்பன் எல்லாம் பறிமுதல் செய்து ஃபர்தராக அவங்க மேலே கேஸ் வந்து ட்ரையல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருப்பார். ஸோ நார்மலாக அசம்பிளி எலெக்ஷன் அப்படிங்க 6 மாதத்தில் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. பட் இங்கே இது தேவையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ஆத்தரில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, தேங்க்யூ.